வெல்கம் டு MIF Cortex. இந்த வீடியோவில் கிளைண்ட் மாடியூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆர்கனைசேஷன் ஆர் இண்டிவிஜுவல் இந்த ரெண்டு ஆப்ஷனில் இண்டிவிஜுவலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், நம்பர், அப்புறம் ரோல் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி சைன்அப் கொடுத்துக்கோங்க. சைன்அப் கொடுத்ததுக்கப்புறம் 6 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடு உங்கள் இமெயிலுக்கு வரும். ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளைண்ட்டோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணுவோம். சக்ஸஸ்ஃபுல் லாகின்க்கு அப்புறம் கிளைண்ட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இங்கே ஆன்கோயிங் ப்ராஜெக்ட், ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஒரே பிளேஸில் இருக்கும். லெஃப்ட் சைட் நேவிகேஷன் மெனுவில் இருக்கிற மாடியூல்ஸ் மூலமாக பிளாட்ஃபார்மோட டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு போவோம். இங்கே பர்சனல் டீட்டெயில்ஸ், கம்பெனி இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வியூ பண்ணலாம், அப்டேட்டும் பண்ணலாம். என்ன ஏரியா, என்ன கண்ட்ரி, ஸ்டேட், பின்கோட் இந்த மாதிரி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஒன்ஸ் உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் மாடியூலை ஓப்பன் பண்ணுவோம். இங்கே புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணலாம். க்ரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ராஜெக்ட் நேம், கேட்டகரி, டிஸ்கிரிப்ஷன், லொக்கேஷன், ஏரியா, லென்த்து, பிரெத்து, அப்புறம் உங்கள் பட்ஜெட்டு, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இந்த எல்லா ஃபீல்டையும் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் புது இடத்துல கட்டாமல் ஆல்ரெடி இருக்கிற பில்டிங்கை இடிச்சிட்டு கட்டணுன்னா அந்த எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் அந்த ஃபீல்டு வந்துட்டு ஃபில் பண்ணிடுங்க. பில்டிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் எவ்வளோ ஃப்ளோர் வேணும், எவ்வளோ ரூம் வேணும், அப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் பட்ஜெட் என்ன இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க. ரெக்கார்ட் டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். ப்ராஜெக்ட் லிஸ்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் டிஸ்பிளே ஆகும். அதை செலக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் பேஜில் ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸ், ஸ்டேட்டஸ், அப்டேட், அப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கலாம்.